கரூர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 39 பேர் பலியாகியுள்ளனர். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் விரைந்து வருகிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு தகவல்கள் என்ன? கரூர் சம்பவத்திலே உயிரிழந்திருக்கக்கூடிய 39 நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துபாயில் மேற்கொண்டிருந்த அந்த பயணத்தை பாதையில் முடித்துக் கொண்டு திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை வந்திருந்திருக்கின்றார். இங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு செல்லக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனையிலே அவர்களுக்கு காயத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிய இருக்கின்றார். இந்த நிகழ்விலே குறிப்பாக குழந்தைகள் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு குடும்பத்திலெல்லாம் 2 குழந்தைகளும் இறந்து போயிருக்கின்றார்கள். எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குடும்ப உறவினர்களை இழந்தவர்கள் தவையாய் தவித்தபடி இருக்கின்றார்கள். உடற்கூறாய்வு முடித்து அவர்களுடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வீடுகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நள்ளிரவிலே சென்னையிலிருந்து கரூருக்கு வந்து கரூரிலே மருத்துவமனையில் இறந்தவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார், மலர் வளையம் வைத்து. அது மட்டுமல்லாமல் வழங்கப்பட்டு வரக்கூடிய மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்திருந்தார். உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் வரவழைத்து அனைத்து விதமான சிகிச்சைகளையும் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் காவல்துறையினுடைய ஏடி மற்றும் ஐஜி உள்ளிட்டவர்களும் வரவழைக்கப்பட்டு முதலமைச்சர் உரிய விசாரணையை நடத்தி இது நடந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து கண்டறிவதற்கான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்களுடைய குழந்தைகளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. காயம் பெற்று சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அரசின் சார்பிலே முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக கரூருக்கு விரையக்கூடிய வகையிலே திருச்சி வந்திருக்கின்றார். திருச்சியிலிருந்து கரூர் செல்லக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த மருத்துவமனையிலே ஆய்வு மேற்கொண்டு காயமடைந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பாக கேட்டறிய இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உயிரிழந்த உடல்களுக்கு, குழந்தைகள் உடல்களுக்கு உட்பட அந்த 39 பேருக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலே துணை முதலமைச்சருடைய இந்த பயணம் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை 39 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் 9 குழந்தைகள் இருக்கின்றார்கள், 10க்கும் மேற்பட்ட பெண்களும் இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.